அதிமுக விமர்சனம் பண்ணுறதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எப்படி என்ன நிலைமை இருக்குது? தனியாக நிற்க தயாராக காங்கிரஸை எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. முடியாமல் இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்து இருந்துக்கிறாங்க. மதுரையில் மட்டுமா குப்பையாக இருக்குது? தமிழ்நாடே குப்பையாக தான் இருக்குது. தமிழ்நாடே குப்பையாக. நிதியமைச்சர் வந்து அன்னைக்குள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது தெளிவாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது. இன்றைக்கி உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? மோடி அவர்கள் காரணம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ரயில் திட்டங்கள் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுறதாக மதுரை எம்பி சொல்றாரு. ஆனால் மதுரையோட நிலைமை வந்து எப்படி சார் இருக்கு? எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? மதுரையில் மட்டுமா குப்பையாக இருக்குது? தமிழ்நாடே குப்பையாக தான் இருக்குது. தமிழ்நாடே குப்பையாக தான் இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவை சந்திச்சுட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்து பாக்குறீங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும். அடுத்த கூட்டணி பற்றி எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எப்படி என்ன நிலைமை இருக்குது? தனியாக நிற்க தயாராக காங்கிரஸை எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. முடியாமல் இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்து இருந்துக்கிறாங்க. சார், ஒரு கட்டத்தில் அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசை குற்றஞ்சாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்திலையும் பேசியிருந்தீங்க. இப்போ அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க, அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அதிமுக விமர்சனம் பண்ணுறதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் ஒன்று நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அதுங்க. கமலஹாசன் பேசுறதை கேட்டீங்களா சார்? கமலஹாசன் பேசியிருக்காரு. மிக கடுமையா நன்றி சொல்லி பயங்கரமா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுக்கணும்னா ஏன் தமிழ்ல எடுக்கிறீங்க, ஹிந்திலேயோ ஆங்கிலத்தில் எடுக்கலாம்? அது நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்களே சொன்னது மாதிரி வச்சுக்கோங்க. அவர் சொன்னது சார். அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது யார் அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க? இப்போ தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, பிழைச்சிட்டு இருக்கிறது யார்? நிதியமைச்சர் என்ன கான்டாக்ட்ல பேசினாங்க சார்? அப்போ நிதியமைச்சர் வந்து அன்னைக்குள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது தெளிவாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது.